மொறு மொறுன்னு பெஸ்ட் டீ டைம் ஸ்நாக்ஸ் நம்ம ஊர் ஸ்பெஷல் சாத்தூர் காராச்சேவு. இந்த ரெசிபிக்காக நான் இன்னைக்கு 6 ட்ரை சில்லியை தண்ணியில் போட்டு 5 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இது மைல்டான காரம் கொடுக்கும். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா 10லேருந்து 12 சில்லி சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். இது கூடவே 25 பல் பூண்டு சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அகலமான பாத்திரத்தில் ஜன்னி வச்சு 1/2 கிலோ கடலை மாவை சலிச்சு எடுத்துக்கலாம். அரைப்படாத கடலைப்பருப்பு எல்லாமே ரிமூவ் பண்ணிடணும். அப்போ தான் உங்களுக்கு சேவு பிழிய ஈஸியாக வரும். இது கூடவே 1/4 கிலோ அளவுக்கு அரிசி மாவையும் சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் பவுடர் சால்ட், 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு. சோடா உப்பு வேணாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது போட்டிங்கன்னா சேவு நல்லா முறுமுறுன்னு வரும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இது கூட 1/2 குழிக்கரண்டி சூடான எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் தாராளமாக நெய்யோ இல்லை பட்டரை கூட ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச மிளகாய் பேஸ்ட்டையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு முறுக்கு மாவை விட இன்னும் கொஞ்சம் நேர்த்தியாக இருக்கிற மாதிரி பிணைஞ்சுக்கோங்க. இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடாயிருச்சு. எண்ணெய் ஓரளவுக்கு சூடாக இருக்கணும். மீடியம் ஃப்ளேம் மெயின்டைன் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் காய் துருவோம் இல்லையா, அந்த கிரேட்டரை யூஸ் பண்ணியே நீங்கள் சேவு புளியலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து இதே மாதிரி கிரேட்டரில் வச்சு உங்கள் உள்ளங்கையை யூஸ் பண்ணி பொறுமையாக தேய்ச்சி விடுங்க. ரொம்ப அழகாக ஈஸியாக மாவு விழுவும். முப்பது செகண்ட் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடுங்க. அழகாக வெந்து மேலே மிதந்து வரும். அப்போ இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு 30 செகண்ட் வேக விடுங்க. அவ்வளோதான், லைட்டாக சிவந்தா போதுங்க. இந்த சேவு ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடும். 10 நிமிஷத்தில் 10 கிலோ பண்ணணும்னு சொன்னால் கூட அசால்ட்டாக பண்ணலாம். சேவு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையை எண்ணெயில் முறுமுறுன்னு வறுத்து உள்ளே ஆட் பண்ணிடுங்க. அப்புறம் என்னங்க, இன்னும் ஒரு வாரத்துக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையே கிடையாது. நம்ம ஒரு ஸ்பெஷல் சாத்தூர் காராச்சேவு ரெடி ஆயிருச்சு. மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.